ஸ்டீவ் ஜாப்ஸ் போன பிறகு ஆப்பிள் கம்பெனியில் இருக்க எல்லாருக்கும் மெண்டல் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மேக்புக்லேயே எல்லாருக்கும் பிடிச்ச ஃபீச்சராக சொல்லப்பட்ட அந்த டச் பார் இருக்கும்ல கீபேடுக்கு மேலே, ஸோ அதுதான் வந்து எங்கே காணாமல் போச்சுன்னே தெரில. இவனுங்களுக்கு திடீர்னு மெண்டல் பிடிச்சிரும். திடீர்னு ஒரு ஃபீச்சரை கொடுப்பானுங்க, எல்லாரையும் யூஸ் பண்ணி அதை அடிக்ட் ஆக வைப்பானுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஃபீச்சர் இருக்காது. அதை மாதிரி தான் இந்த டச் பாரும் காணாமல் போச்சு அதுக்கடுத்து வந்த மேக்கில். ஸோ இதை நானுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இதை வாங்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு தூக்கிட்டானுங்க. அது மாதிரி இது வந்து என்ன சொல்லி வந்து இதை தூக்குறானுங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல இந்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி வந்து இதை தூக்கியிருக்கானுங்க. ஏன்டா எவனுக்காச்சும் இந்த ஒரு ஃபீச்சர், ஒரு கீபோர்டுக்கு மேலே டச் பார் கொடுத்து அதில் வந்து என்ன சொல்கிறது, ஷார்ட்கட் வழியாக யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் ஒரு பட்டன்ஸாக கொடுக்க முடியுது அப்படின்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கன்சோல் மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ அதை வந்து ஒரு லேப்டாப்லேயே வருது அப்படிங்கும் போது எல்லோரும் கிரேஸியாக வாங்க தான் நினப்பாங்க. அதை போய் தூக்கியிருக்கானுங்க.